மீன ராசி மீன லக்னம். ஓகே, நம்மளுக்கு யாருக்கு டைம் இருக்குது? நம்ம ஜென்மத்தில் சனி இருக்குது, அதெல்லாம் பயப்பட வேணாம். சனி பகவான் நிறைய நல்லதும் பண்ணுவார். என்ன நல்லதுன்றதை பார்க்கலாம், சரிங்களா? என்னென்னா ஃபேமிலியில் சந்தோஷம். அதாவது முக்கியமாக குழந்தைங்களோட தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அது எப்படி சரி பண்ணுறதுன்றது இப்போ பூஜை முறைகள் சொல்கிறேன். ஆனால் குழந்தைங்களோட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரொமோஷன்ஸ் பற்றி ஆஃபீஸ் 1000 பஞ்சாயத்து போனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் நல்லாயிருக்கும். கையில் காசு வரும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். லேண்டாவோ நகையாவோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தாராளமாக பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை நிறைய வின் பண்ணுவீங்க. அதாவது வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, எக்ஸாம்ஸ் எழுதுறது. இதில் டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. டீச்சர்ஸ், கன்சல்டன்ட்ஸ். நீங்கள் இது சம்மந்தமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஐஎல்ஸ் எக்ஸாம், ஜிஆர்இ, ஜிமேட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்கள் எழுதுகிற முயற்சிகள் எல்லாத்துலையும் வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட், பர்சனல், ப்ரொஃபஷனல் எல்லாத்துலேயுமே. வேறு உங்களுக்கு வந்து பாசம் காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வரும். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல அடி வாங்குறது எமோஷ்னலாக தான். ஏன்னா சனி பயிற்சி நடக்கும்போது எமோஷ்னலாக அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும். இந்த டைம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யாராவது கண்டிப்பாக வருவாங்க. நல்லா தேடி பாருங்கள். அது மோஸ்ட்லி ஏதாவது நீர் சம்பந்தமான பெயர்களோ நீர் சம்பந்தம் இருக்கிற ஆளுங்க யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இப்போ நீர் அப்படின்னா யாருன்னா சந்திரன், சந்திரா, இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட கிரகங்கள். இதில் வந்து யாராவது உங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அது சொன்ன லவ்க்கு டைம் நல்லாயிருக்கு. மகப்பேறு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி பயிற்சியில் தான் ஸ்டெடியான விஷயங்கள் நடக்குங்க. சனி பயிற்சியில் கல்யாணம் நடக்கும், சனி பயிற்சியில் மகப்பேறுகள் நடக்கும், சனி பயிற்சியில் வீடு கட்டுவீங்க. இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்க விஷயங்கள். நம்ம கஷ்டப்படுறதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு முக்கியமான ஸ்டேபிளான விஷயங்கள்லாம் 7.5 சனியில் நடக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியணும் நம்மளுக்கு. சரி, இப்போ யாராவது பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக தேடுறீங்க கல்யாணத்துக்குன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கான நல்ல நாள் நேரத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதில் ஜெயிச்சிடலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், புதன், வியாழன், வெள்ளி. புதன் வரை, குரு வரை, சுக்கிர வரை. அது உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை குரு வரைன்றது அபாரமாக வேலை செய்யும். அந்த நாட்களில் போயிட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வரலாம். அப்போது பூ வைக்கிறதோ நிச்சயதார்த்தத்தை பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் அன்னைக்கு அந்த நேரத்தில் உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே கொண்டு வரும். எந்த தசை எந்த புத்தி நடந்தாலும் சரி, எந்த சனி பயிற்சி எந்த பயிற்சி நடந்தாலும் சரி, இந்த மாதிரி டைம் நார்மல் டைமோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ண தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கேட்கறதுனால மட்டும் தெரியாது. ட்ரை பண்ணுங்கள். சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாள் இந்த ஹோரையில் பண்ண நடக்குது. ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி ஃபோன் அடிக்காதீங்க. 4-5 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் அப்ளை பண்ணுவீங்க, சரிங்களா? புதுசாக யாராவது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னா இப்போ அந்த பரிகாரங்கள் சொல்கிறோம், கோயில் பரிகாரங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிற எக்ஸ்பேன்ஷனும் தாராளமாக பண்ணலாம். இது சம்மந்தமாக ஏதாவது ப்ராஃபிட்டும் ரொம்ப நல்லா வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நியூஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக, இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷன் சம்மந்தமாக, இல்லை வெளிநாடு ஒரு மாதம் உங்களுக்கு அனுப்புகிறேன், இல்லை வெளி ஊருக்கு அனுப்புகிறேன். இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நல்லா வரும், பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் நல்ல இணக்கம்னா வெள்ளியில் யானை பொம்மை வைங்க. 2 யானை பொம்மை வெள்ளியில் வைங்க. அது நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டும். ஐயா வெள்ளியிலலாம் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் வெளியில் இருக்க படத்தையாவது, யானை படத்தையாவது வாங்கி வைங்க. சந்தோஷமாக இருக்கணும் யானைங்க. ஏன்னா இதெல்லாம் குறியீடுங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்துகிறோம். இந்த நட்சத்திரத்துக்கு என்ன குறியீடு, இந்த ராசிக்கு என்ன குறியீடு, நம்ம குறியீடு கிளாஸஸ் நடத்துகிறோம். அதெல்லாம் இது சொல்லுவோம். சூப்பராக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு தெய்வ வழிபாடுனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர். எப்பவுமே மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தனித்தனியாக வச்சு வேண்டாதீங்க. மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ மட்டும் வச்சுலாம் வேண்டாதீங்க. நீங்கள் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒன்றா வச்சு வேண்டுங்க. நிறைய வித்தியாசம் தெரியும். இது அடுத்து தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குருஹரையில் தட்சிணாமூர்த்தி வேண்டுங்க. நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், வியாழக்கிழமை குருவரில் லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்குலாம் பானகம் கொடுத்து வேண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று உங்கள் கையால் பானகம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் இப்போ தைப்பூசம் வருது, மகா சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி உங்களுக்கு வந்து அற்புதமாக வேலை செய்யுங்க. சிவராத்திரிக்கு பூஜை நம்ம இன்டர்வியூ தேடி பாருங்கள். நம்ம நிறைய இந்த பூஜை முறைகள், விரத முறைகள் பற்றி நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து மகா சிவராத்திரிக்கு விரதம் இருந்து வேண்டுங்க. நீங்கள் வேண்ட எல்லா நல்ல விஷயத்தையும் அந்த சிவபெருமான் நடத்தி கொடுக்க வாழ்காலம். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே, ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. எல்லாத்துக்கு ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னுவாங்கல்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க.